சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள பொன்னுசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். இது வெயில் காலம். வெயிலின் வேகம் அதிகமாகத்தான் இருக்குது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் வெயில் தான் நம்முடைய சொத்து. அந்த வெயிலை நாம் சரியாக பயன்படுத்துறது இல்லைன்னு தான் சொல்லணும். நம்ம நாட்டில் தென்னிந்திய மாநிலங்களை விட வட மாநிலங்களில் தான் வெயிலின் தாக்கம் அதிகம். வட இந்தியாவில் வார்தா வெயில் மிகவும் பிரசித்தம். மகாராஷ்டிராவில் நாக்பூர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊர். இந்த ஊர் ஆரஞ்சு பழம் மிகவும் பிரபல்யமானது. நாக்பூருக்கு பக்கத்தில் இருக்குது வார்தா பகுதி. கதர் துணியின் பயன்பாட்டின் மூலமாக தான் வார்தா வெயிலை சமாளிச்சுட்டு வருது. அந்த அளவுக்கு கதர் துணியை எல்லாரும் வாங்கி பயன்படுத்துவாங்க. மக்கள் தொகையோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்திய நாட்டில் வார்தாவில் தான் கதர் விற்பனை அதிகம். தென்னிந்தியாவில் ஆந்திராவின் ராமகுண்டத்தில் தான் வெயில் அதிகம். மக்கள் வேலை செய்யும் நேரத்தை மாற்றி அமைத்துத்தான் வட இந்தியாவில் வெயிலை சமாளிச்சுட்டு வர்றாங்க மக்கள். பொன்னுசாமி ஐயா, எல்லா ஊர்லேயும் அப்படித்தானே? வெயிலின் வேகம் காலையில் 11 மணிக்கு மேலே பிற்பகல் 3-4 மணி வரை தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் வெளியே போகாமல் இருக்கிறது நல்லது. குறிப்பாக குழந்தைகள், வயசில் பெரியவங்க வெளியே போகக்கூடாது. ஹீட் ஸ்ட்ரோக் கூட வரும். எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் வெயிலின் வேகம் அதிகம்? என்ன காரணம்? பசுமை பரப்பு குறைஞ்சிடுச்சு. அதாவது மரம் மட்டைகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்திருக்கு. நாம் கொஞ்சம் மனசு வச்சோம்னா வரும் காலத்தில் வெயிலின் வேகத்தை குறைக்க முடியும். நாம் இருக்கும் பகுதிகளில் மரங்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த முயற்சிக்கணும். ஒரு நபருக்கு ஒரு மரம் அல்லது ஒரு குடும்பத்துக்கு ஒரு மரம் என்ற அளவில் வச்சு பராமரித்தா நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. வெப்பநிலைங்கிறது எப்படி எப்போ அளவிடப்படுகிறது? செல்சியஸ் அல்லது ஃபாரன்ஹீட், இதுதான் அளவுகோல். வெப்பமானிங்கிறது அளவிடும் கருவி. இதில் குறைந்தபட்ச வெப்பநிலை, அதிகபட்ச வெப்பநிலை 2 அளவீடுகள் இருக்குது. வானிலை மையங்கள் அறிவிக்கும் குறைந்த அளவு வெப்பநிலை அதிகாலை 5 மணிக்கும், அதிகபட்ச வெப்பநிலை பகல் 2 மணிக்கும் பதிவு செய்யப்படுது. 2க்கும் இடையே உள்ள வித்தியாசம் வெப்பநிலை வேறுபாடு எனப்படுகிறது. ஓரிடத்தின் வெப்பநிலை அந்த இடத்தின் தரைப்பகுதிக்கு மேல் 1.2 மீட்டர் உயரத்தில் உள்ள காற்றின் வெப்பநிலை. இந்த உயரத்தில் தான் வெப்பத்தை அளக்கும் கருவி தெர்மோமீட்டர் பொருத்தப்படுது. பொன்னுசாமி ஐயா, வெப்பநிலையை அளக்கும் போது தரையிலிருந்து 1.2 மீட்டர் உயரத்தில் வைத்து அளக்கின்றனர். கடல் மட்டத்திலிருந்து உயர போக போக 1000 மீட்டருக்கு 6.5 டிகிரி செல்சியஸ் வீதம் வெப்பத்தின் அளவு குறையுமா. ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்னாலெல்லாம் வானிலை பற்றிய செய்தி வந்தால் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இருக்காது. ஆனால் இப்போல்லாம் மிக துல்லியமாக கணக்கிட்டு சொல்கிறாங்க. இன்று மாலை இந்த மாநகரத்தில் இந்த இடத்துல மழை பெய்யும்னு வானிலை ஆய்வு மையத்திலிருந்து சொன்னால் நாம் கண்டிப்பாக குடை எடுத்துகிட்டு போகணும். இல்லைன்னா மழையில் நனைஞ்சிருவோம். அவ்வளவு சரியாக சொல்லிடுறாங்க. அதே போல் பெய்யும் மழை நீராக இருந்தாலும் சரி, அடிக்கும் வெயிலாக இருந்தாலும் சரி, அவற்றை சேமித்து சரியாக பயன்படுத்தணும். இயற்கையின் கொடை இவை. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.